விஜய் இப்பொழுது விஜயகாந்த் குடும்பத்துடன் மிகவும் நெருங்கி பழகி வருகிறார். எல்லாவற்றுக்கும் காரணம் கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலம் 10 நிமிடங்கள் திரைக்கு வர செய்துள்ளனர். வெங்கட் பிரபு அதற்கான எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டார். விஜயகாந்தை வைத்து பல படங்களை தயாரித்தவர் அவரது மனைவி பிரேமலதா. அவரிடம் கேப்டன் நடித்த படங்களில் ஒரிஜினல் ஃபுட்டேஜ்களை வாங்கியுள்ளது கோட் படக்குழு. இந்த பழக்கவழக்கத்தின் மூலம் விஜய் மற்றும் விஜயகாந்த் குடும்பத்திற்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுள்ளது. விஜய் மற்றும் விஜயகாந்த் நடித்த படங்கள் செந்தூரபாண்டி, வசந்தராகம், கோட் ஏஐ டெக்னாலஜி. விஜயகாந்த் மகன் சண்முகபாண்டியன் நடித்த படம் படைத்தலைவன். இந்த படத்தின் டீசர் வெளியீட்டை விஜயின் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ரிலீஸ் செய்யும்படி சண்முகபாண்டியன் மற்றும் பிரேமலதா விஜயிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதற்கு விஜய் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தபடி ஒரு பதிலை சொல்லி அசத்தியுள்ளார். படைத்தலைவன் படத்தின் ஆடியோ லான்ச் விழாவிற்கு நான் வருகிறேன் என்று விஜய் சண்முகபாண்டியனிடம் உறுதி கொடுத்திருக்கிறார். ஜூன் மாதம் கடைசியில் படைத்தலைவன் படம் ஆடியோ வெளியீட்டு விழா நடக்கிறது. இதற்கு வரும் முக்கியமான விருந்தாளி விஜய் தான். ஏற்கனவே ராகவா லாரன்ஸ் படைத்தலைவன் படத்தில் கெஸ்ட்ரோல் நடிப்பதற்கு வாக்குறுதி கொடுத்ததை அதை நிறைவேற்றியுள்ளார். இப்பொழுது லாரன்ஸை விட ஒரு படி மேலே சென்று விட்டார் தளபதி. ஒரு காலகட்டத்தில் விஜய் சினிமாவில் திருப்பு முனையாக கொடுத்தவர் கேப்டன். அந்த நன்றி கடனுக்கு தளபதி எவ்வளவு செய்தாலும்